என்டிடிவி தமிழ்நாட்டில் ஒரு கான்க்ளேவை நடத்திட்டு வர்றாங்க. இதில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள், தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கமலஹாசன் அவர்கள், பல்வேறு நபர்கள் அந்த கான்க்ளேவில் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த கான்க்ளேவில் கலந்துக்கிறவே இல்லை. விஜயுடைய வீட்டுக்கு கான்க்ளேவே போயிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நான் ஒரு கேள்வியை விஜய் கிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது எப்படியாவது ஏதாவது பத்திரிகையாளர்கள்ட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பனையூர் வீட்டுக்கு முன்னாடி கேட்டு வாசல்லே பல்வேறு பத்திரிகையாளர்கள் காத்திருந்தாங்களா இல்லையா? உங்களுடைய பட்டினப்பாக்க வீட்லையாவது நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லி அந்த பட்டினப்பாக்க வீட்டுக்கு முன்னாடியும் பத்திரிகையாளர்கள் காத்திருக்கிறாங்களா இல்லையா? பனையூர் ஆஃபீஸ்லையாவது நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் அங்கே காத்திருக்காங்களா இல்லையா? ஏர்போர்ட்லையாவது நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லி அங்கேயும் காத்திருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பிரச்சாரத்திற்கு போகும்போது உங்களுடைய கார் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து பிரச்சார கூட்டத்திற்கு நீங்கள் போகும் வரைக்கும் உங்கள் காரை பின்தொடர்ந்தே லைவ் டெலிகாஸ்ட் உங்கள் விஜய்ன்னு சொல்லி பத்திரிகை ஊடகங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர் நேரலைகளை பண்ணாங்களா இல்லையா? குறைஞ்சபட்சம் நேர்மை, ஒரு கடமை உணர்வு, ஒரு நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் எனக்கு தமிழ்நாடு பிடிக்காது, எனக்கு வட இந்தியா தான் பிடிக்கும், அதுவும் பாஜக மோடி அமித்ஷாவுக்கு ஓனராக இருக்கக்கூடிய அதானியுடைய பத்திரிகையாளர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை புறக்கணிச்சுக்கிட்டு நீங்கள் வட இந்தியாவை சேர்ந்த என்டிடிவி பத்திரிகையாளர்கள், அதானி சேனலுடைய பத்திரிகையாளர்கள் உங்கள் வீட்டுக்கே அழைச்சி நீங்கள் பேசுகிறீங்க. எந்த விதத்தில் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு குறைஞ்சு போனாங்க? ஏன் அவங்களே இதே மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கலாமே, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கூட பேட்டி கொடுத்துருக்கலாமே? ஏன் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அதற்கு தகுதியானவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கரூர் சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், எனக்கு வட இந்திய அதிகாரி தான் வேணும், தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரி வேணான்னீங்க. இன்னைக்கு அதே மாதிரி எனக்கு தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள்லாம் வேணாம், எனக்கு வட இந்திய பத்திரிகையாளர் தான் வேணும், என்டிடிவி பத்திரிகையாளர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. அப்படின்றது தான் உங்களுடைய என்ன ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போது தமிழ்நாடு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதான் இந்த விஷயத்தில் வீட்டுக்கே போய் பேட்டி எடுத்ததுலேருந்து என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. என்னுடைய முதல் கண்ணோட்டமாக இருக்குது.